من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد கண்ணியத்திற்கும் மாண்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் புனிதமிக்க ரமதானுடைய மாதத்திலே, சிறப்புக்குரிய ஜும்மாவுடைய தினத்திலே, மகத்துவம் வாய்ந்த ஜும்மா தொழுகையை நபி வழியில் நிறைவேற்றிட வேண்டும், ஜும்மா உரையை செவிமடுத்து இஸ்லாமிய விழிப்புணர்வையும் ஈமானிய புத்துணர்வையும் பெற வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு அல்லாஹுடைய திருப்பள்ளியை நோக்கி நாம் அனைவரும் வருகை புரிந்திருக்கும் இந்த சமயத்திலே, ஜும்மாவுடைய முன்னுரையில் நான் உங்களிடத்தில் வாசித்து காட்டிய அருள்மறை குர்ஆனுடைய அந்த திரு வசனம் என்பது புனிதமிக்க ரமதானுடைய மாதத்திலே நாம் அதிகமாக கேள்விப்பட்ட, நாம் அதிகமாக வாசித்திருப்பதற்கு வாய்ப்புள்ள வசனத்தை தான் உங்களிடத்தில் நான் வாசித்தேன். அந்த வசனமும் உங்களுக்கு அறிமுகமானதாக இருக்கும். அந்த வசனத்தினுடைய அர்த்தத்தையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆம், குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் அல் பக்ராவில் இடம்பெறுகின்ற 185வது அத்தியாயத்தினுடைய துவக்க பகுதியை தான் முன்னுரையில நான் உங்களிடத்தில் வாசித்தேன். அல்லாஹ் சொல்கிறான், ஷஹரு ரமதான், ரமதானுடைய அந்த மாதம், அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன், அதிலே தான் குர்ஆன் இறக்கப்பட்டதாக இருக்கிறது. எப்படிப்பட்ட குர்ஆன்? ஹுதல்லின் நாஸ், மக்கள் அனைவருக்குரிய நேர் வழியாக எந்த குர்ஆன் திகழ்கிறதோ அந்த குர்ஆன் புனிதமிக்க இந்த ரமதானுடைய மாதத்திலே தான் இறக்கப்பட்டது. ஒபையினாத்தி மினல் ஹுதா, ஹிதாயத்தினுடைய நேர்வழியினுடைய தெளிவான அத்தாட்சிகளை தன்னகத்தே கொண்டதாக அந்த குர்ஆன் இருக்கிறது. வல் ஃபுர்கான், அதே விதமாக பிரித்தறிவிக்கக்கூடிய தன்மை உள்ளதாக இருக்கிறது. நல்லது எது, கெட்டது எது, எது கூடும், எது கூடாது, எது சத்திய, எது அசத்திய, எது சரியானது, எது தவறானது என்ற அனைத்து விஷயங்களையும் பிரித்தறிவிக்கக்கூடிய தன்மை கொண்ட, நேர்வழியுடைய தெளிவான அத்தாட்சிகளை தன்னகத்தே கொண்ட புனிதமிக்க குர்ஆன் என்பது ரமதானுடைய மாதத்திலே இறக்கப்பட்ட காரணத்தினால் யார் அந்த ரமதானுடைய மாதத்தை அடைகிறார்களோ அவர்கள் நோன்பு நோற்று கொள்ளட்டும் என்று குர்ஆனுடைய 2வது அத்தியாயத்தினுடைய அந்த 185வது வசனத்தினுடைய துவக்க பகுதியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். சூரிய கணக்கின் அடிப்படையில இருக்கட்டும், சந்திர கணக்கின் அடிப்படையில இருக்கட்டும், வருடத்திற்கு மாதங்கள் என்பது 12. சூரிய கணக்கில் எடுத்துக்கொண்டாலும் 12 மாதங்கள். அதே விதமா சந்திர கணக்கில் அடிப்படையிலே நாம் பிறை பார்த்த அடிப்படையில தீர்மானிக்கின்றோம் அல்லவா, அந்த அடிப்படையிலே அமைந்த அந்த வருடத்திலே கூட 12 மாதங்கள். அந்த 12 மாதங்கள் பிறை கணக்கின் அடிப்படையில இருக்கிறது. முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆகிர், ஜமாதில் அவ்வல், ஜமாதில் ஆகிர், ரஜபு, ஷஅபான், ரமதான், ஷவ்வால், துல்காய்தா, துல் ஹஜ்ஜா, 12 மாதங்கள். இந்த 12 மாதங்களிலே ஒரே ஒரு மாதத்தினுடைய பெயர் தான் குர்ஆன்ல இடம்பெற்றிருக்கிறது. வேற எந்த மாதத்தினுடைய பெயரெல்லாம் குர்ஆன்ல இல்லை. வருஷத்துல 4 மாதங்கள் புனிதமானதாக இருக்கிறது என்றெல்லாம் குறிப்பிடக்கூடிய அல்லாஹ் அந்த மாதத்தினுடைய பெயர்களை சொல்லி இருக்கிறானா? இல்லை. ஒரே ஒரு மாதத்தினுடைய பெயர் குர்ஆனில இடம்பெறுகிறது. அது ரமதான் என்ற அந்த மாதம் குர்ஆன், அந்த மாதத்தினுடைய பெயர் குர்ஆன்ல இடம்பெறுகிறது. அதே விதமா ஹதீஸ்கள்லையும் கூட ஒரு மாதத்தை பற்றி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அதிகமாக குறித்து பேசி இருக்கிறார்கள் என்றால் அது ரமதானுடைய மாதத்தை பற்றி தான் என்பதை முதலிலே நாம் அறிய வேண்டும். அந்த ரமதானுடைய மாதம், அதற்குள்ளே அந்த பிரத்யேக அந்த ஏற்பாடுகள் எப்படியெல்லாம் இருக்கிறது, நாமெல்லாம் அதிகமா கேள்விப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் கூட அதை சொல்லி அதை கொண்டு நாம பெற வேண்டிய அந்த பாடத்தை நான் சொல்லவிருக்கின்றேன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், எப்பொழுது ரமதானுடைய மாதம் வருகிறதோ வானத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது. எப்பொழுது ரமதானுடைய அந்த மாதம் வருகிறதோ
அல்லாஹ்வுடைய அருளுடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது. ரமதானுடைய மாதம் எப்பொழுது வருகிறதோ சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது. அல்லாஹ் பிரம்மாண்டமான விசாலமான அந்த சொர்க்கத்திற்கு 8 வாசல்களை அமைத்திருக்கின்றான். அந்த 8 வாசல்களும் புனிதமிக்க ரமதானுடைய அந்த பொழுதுகள் எப்பொழுது வருகிறதோ திறக்கப்படுகிறது. நரகத்தினுடைய வாசல்கள் அடைக்கப்படுகிறது. அல்லாஹ் நரகத்திற்கு 7 வாசல்களை அமைத்திருக்கின்றான். அந்த 7 வாசல்களையும் அல்லாஹ் சாத்தி விடுகின்றான், அடைத்து விடுகின்றான். அதே விதமாக ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். அதாவது ஷைத்தான்களுடைய காரியங்களுக்கு திரையிடப்படுகிறது. ஷைத்தான்களுடைய காரியங்கள் மட்டுப்படுத்தப்படுகிறது. அதே விதமாக வசூல் சிலத்தி ஷயாத்தீன் வசுஃபிதத்தி ஷயாத்தீன், அதே விதமாக நன்மையான காரியங்களுக்குரிய அந்த ஈர்ப்புகள் என்பது அதிகரிக்கப்படுகிறது. இதெல்லாம் ஹதீஸ்ல இடம்பெறக்கூடிய விஷயங்கள். சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது, வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது, அருளுடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது, நரகத்தினுடைய வாசல்கள் அடைக்கப்படுகிறது, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். இந்த ஏற்பாடுகள் எல்லாம் வேற எந்த மாதங்கள்ல இருப்பதாகவோ வேற எந்த நாள்ல இருப்பதாகவோ குர்ஆன் ஹதீஸ் நேரடியாக நமக்கு சொல்லவில்லை. ஆனால் ரமதானுடைய மாதத்திலே இந்த ஏற்பாடுகள் எல்லாம் பிரத்யேகமான அடிப்படையிலே இருக்கிறது என்று குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்கிறது. அப்படிப்பட்ட அந்த ரமதானுடைய மாதத்திலே பாக்கியம் இருக்கிறது, அருள் இருக்கிறது. நாம இதெல்லாம் சொல்லிதான் தெரியணுங்கிறது இல்லை. இதெல்லாம் இல்லாமையே ரமதானுடைய பொழுதுகள்ல நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ரமதானுடைய மாதத்தை நாம் அடைந்தோம், விரைவாக நம்மை விட்டு அந்த மாதம் விடை பெற்று சென்று அதனுடைய இறுதி பகுதியில நாம் அனைவரும் இருக்கின்றோம். இன்னும் ஒரு சில மணி நேரங்கள் மட்டும்தான் அந்த ரமதான் முழுமையாக நம்மை விட்டு விடை பெறுவதற்கு பாக்கி இருக்கக்கூடிய, மிச்சம் இருக்கக்கூடிய இந்த சமயத்தில ரமதானுடைய மாதத்திலே வேற எந்த மாதத்திலே இல்லாத அளவிற்கு, ரமதானுடைய இந்த நாட்கள்ல வேற எந்த நாட்கள்லையும் இல்லாத அளவிற்கு பாக்கியத்தை நாம் உணர்ந்திருக்கலாம். எந்த அளவுக்குனா ஒரு விஷயத்தை உங்களிடத்துல நான் பதிய வைக்கின்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், தஸஹரு, நீங்கள் சஹரு செய்யுங்கள், ஃபஇன்ன ஃபி ஸஹூரி பரக்கா, ஏனென்றால் சஹரு செய்கிறீர்களே அதிலே பர்க்கத் இருக்கிறது. பர்க்கத் என்று சொன்னால் கண்ணுக்கு புலப்படாத பாக்கியம் இருக்கிறது. கண்ணுக்கு புலப்படாத மிக அதிகமான விஷயங்கள் அதற்குள்ளே இருக்கிறது. அதை நீங்கள் கண்ணுல பார்க்காத அளவுக்கு அனுபவிக்க முடியும். இதற்கு தான் பர்க்கத் என்று அரபியில சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? சஹரு செய்யுங்க, சஹர்ல பர்க்கத் இருக்கிறது. அதை நேரடியாக நாம் உணர்வோம். யாரெல்லாம் இந்த மாசத்துல நாம 30 நோன்புகளை நிறைவேற்றி இருக்கிறோமோ, கடந்த காலகட்டங்களுடைய ரமதானுடைய மாதங்கள்ல நாம நோன்பு நோட்டு இருக்கிறோமோ, சஹர்ல பர்க்கத் இருப்பதை நாம உணரலாம். சஹர்ல என்னதான் நாம லேயரா அடுக்கி சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தாலும் இவ்வளவு சாப்பிட்டு மற்ற நாட்கள்ல இவ்வளவு வேலைகளை நம்மால செய்ய முடியுமா? ஆனா ரமதானுடைய மாதத்துல நாம செய்யறோம். ரமதானுடைய மாசத்துல எப்போ செய்யறோம்? அதிகாலை நேரத்துல சஹர் செஞ்சு நாம செய்யறோம். அதிகாலை நேரத்துல பொதுவாக நம்மால சாப்பிட முடியுமா? வேற நாட்களாக இருந்தா. ரமதானுடைய மாசத்துல நமக்கு சஹர் செய்யுங்க, சஹர் செய்யக்கூடிய வழக்கம் நம்மிடத்துல இருக்கிறது, சமூகத்துல இருக்கிறது. சஹருக்கு எழுப்பி விடுறாங்க, அதனால நம்ம எந்திரிச்சு சாப்பிடுறோம். பொதுவாக நம்முடைய இயல்புல சஹர்ல அதிகாலை நேரத்துல எழுந்து சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கிறதா? அந்த அதிகாலை பொழுதுல எழுறதே பெரிய விஷயம்ங்க. அந்த அதிகாலை பொழுதுல நம்முடைய தூக்கத்தை நாம துறப்பதும் விழிப்பது என்பதே பெரிய விஷயம். அங்க எந்திரிச்சு கை கால் மூஞ்ச கழுவி ஒது செஞ்சு சாப்பிடுவது எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப என்னதான் இருந்தாலும் சஹருடைய அந்த சமயங்கள்ல மத்த நாட்கள்ல சாப்பிடுவதை விட குறைவாகத்தான் நம்ம சாப்பிடுறோம். குறைவா சாப்பிட்டும் கூட நிறைவா நம்ம வேலை செய்யறோமா? இல்லை. சாப்பிடுறது எப்ப சாப்பிடுறோம்? அதிகாலை நேரத்துல. இப்ப உள்ள அந்த காலகட்டத்துல நான் 5:15 முந்தைய நாம சாப்பிட்டுறோம். 5:15 முந்தைய சாப்பிட்டு சாயந்தரம் 6:15 வரைக்கும் 6:30 வரைக்கும் நம்முடைய அன்றாட வேலை தொடர்கிறது. அதை அப்படியே நினைச்சு பார்த்தாதான் ஒரு பலவீனம் நம்ம இடத்துல வருமே தவிர, அட என்னப்பா என்னால தாங்க முடியாத அளவுக்கு இந்த கோயம்புத்தூர்லயே இவ்வளவு வெயில் அடிக்கிறது என்று அதை நினைச்சு பார்த்தாதான் அந்த வரக்கூடிய அந்த வியர்வைகள், ஒரு சமயத்துல வரக்கூடிய அந்த களைப்பின் காரணமாகத்தான் நம்ம பலவீனத்தை உணர்வோமே தவிர,
மற்ற எல்லா நாட்களை விட நல்ல தடகாத்திரமா சக்தியோட இந்த ரமதானுடைய மாதத்துல நாம இருக்கிறோமா இல்லையா? அப்ப சஹர்ல பர்க்கத் இருக்குதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லாமையே நாம உணரலாம் அல்லவா? சொர்க்கத்தினுடைய வாசல் திறக்கப்படுகிறது, நரகத்தினுடைய வாசல் அடைக்கப்படுகிறது, அல்லாஹ்வுடைய அருளுடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது. இந்த செய்திகள் எல்லாம் இல்லாமையே ரமதானுடைய நாட்கள்ல, ரமதானுடைய பொழுதுகள்ல பாக்கியம் இருக்கிறது அப்படிங்கிறத நாம உணரலாமா இல்லையா? உணர்ந்து இருக்கிறோமா இல்லையா? ஆக ரமதானுடைய அந்த பொழுதுகளுக்கு சிறப்பு இருக்கிறது, வேற எந்த நாட்கள்லையும் இல்லாத அளவிற்கு என்பதை அன்றாட நம்முடைய நடைமுறைகள்லயே நாம் உணர்கின்றோம். அதற்கு அடுத்து வாங்க, ரமதானுடைய அந்த பொழுதுகள் என்னதான் தொழாதவர்களாக இருந்தாலும் அவங்கள்ட்டையும் 5 வேளை தொழுகையுடைய பழக்கம் வருதா இல்லையா? கொஞ்சம் நெஞ்சை தொட்டு சொல்லுங்க. அதே விதமா என்னதான் கர்மித்தனம் நம்மிடத்துல இருந்தாலும் அவர்களும் கூட அல்லாஹ்வுடைய பாதையில கொடுங்க என்று சொன்னா 500 1000 எல்லாம் தடுத்தவர்கள் ஒரு 10 ரூபாவது நம்முடைய பங்கு போட்டு போலாம். அந்த ஈர்ப்பு வருகிறதா இல்லையா? என்னதான் குர்ஆனை விட்டு தூரமாக இருந்தாலும், குர்ஆன் நமக்கு ஓத வராவிட்டாலும் அதனுடைய அர்த்தம் என்ன, அல்லாஹ் என்ன சொல்றான் என்று எல்லா நாட்கள்ல இல்லைனாலும் ஒரு நாளுடைய சில பகுதிகளில், ஒரு ஜும்மாவுடைய தினத்திலேயாவது அந்த ஆர்வம் நம்மிடத்துல வருகிறதா இல்லையா? என்னதான் நாம சாப்பிட்டு சாப்பிட்டு பழகி இருந்தாலும் ரமதானுடைய பொழுதுகள் சாப்பிடுவதை விட்டு நாம தூரமாக வேண்டும், நோன்பு வைக்க வேண்டும். அல்லாவை மறந்தவர்கள் அப்படி நோன்பு வைக்கக்கூடிய வழக்கம் வருகிறதா இல்லையா? என்னதான் அவர்கள் பள்ளிவாசலை நோக்கி வராதவர்களாக இருந்தாலும் பள்ளிவாசலுடைய தேட்டம் இந்த ரமதானுடைய மாதத்திலே வருகிறதா இல்லை? எல்லோருக்கும் வருகிறது. இதில் இருந்து விதிவிலக்கு பெற்றவர்கள் யாரும் கிடையாது. ஆக இதெல்லாம் சொல்லக்கூடிய தகவல் என்ன தெரியுமா? இந்த ரமதானுடைய மாதத்தினுடைய அந்த நாட்களுக்குரிய அந்த விஷயங்கள் என்பது, இந்த நாளிலே அல்லாஹ்வுடைய அருளுடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது, சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் என்ற இந்த தகவல்கள் எல்லாம் இல்லாமையே நாம் உணர்ந்து கொள்ளலாம். இந்த தகவல்கள் எல்லாம் இல்லாமையே நாம் உணர்ந்து கொள்ளலாம். ஆக சொல்வதனுடைய சார அம்சம் என்னவென்றால், இந்த ரமதானுடைய நாட்களுக்கு, இந்த ரமதானுடைய மாதத்திற்கு ஏனைய மாதங்களிலே இல்லாத பிரத்யேகமான ஏற்பாடுகள் இருக்கிறது. அந்த ஏற்பாடுகளை இந்த மாதம் முழுவதும் நாம் அனுபவித்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட இந்த மாதத்தை நாம் அடைந்தோம். விரைவாக நம்மை விட்டு விடை பெற்று சென்று இன்றைக்கு 5வது ஜும்மாவிலே அந்த ரமதானுடைய கடைசி நாளிலே நாம் இருக்கின்றோம். நேற்று 29 முடிஞ்ச பிறகு நாம் அனைவரும் பிறை பார்த்தோம். பிறை தென்படாத காரணத்தினால இந்த மாதத்தை 30ஆக பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில இன்றைக்கு 30வது நோம்பில நாம் அனைவரும் இருக்கின்றோம். என்னதான் நாம் ஆர்வப்பட்டாலும், ஏன் ஒரு படி மேல போய் சொல்லி தவம் கிடந்தாலும் ரமதான்ல இன்னொரு 31 வந்துடணும் என்று ஆசைப்பட்டாலும் வருமா? 30ஓட முடிய போகுது. இன்னும் ஒரு சில மணி துளிகள் மட்டும்தான் நம்ம இடத்துல மிச்சமாக இருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட இந்த நிலையிலே அடுத்த நாள் என்பது ரமதானுடைய நாளா இருக்காது. அடுத்த நாள் ஈதுடைய நாள், அடுத்த நாள் ஷவ்வாலுடைய 1வது நாள். ஷவ்வால் மாதத்தை தான் நாம் அடைவோமே தவிர ரமதான் என்பது நம்மிடத்துல இனியும் தொடர போவது இல்லை. அப்படியான இந்த நிலையிலே அடுத்த வருஷம் அந்த ரமதான் நம்மிடத்துல வருமே தவிர 11 மாசம் கழிச்சு வரக்கூடிய அந்த ரமதான் வரைக்கும் நாம இதே ஆரோக்கியத்தோடு இருப்போமா, உயிரோடு இருப்போமா, அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது. இப்படியான இந்த நிலையில ரமதான் நமக்கு எதற்காக வந்ததோ அந்த நோக்கத்தை நாம் பரிபூர்ணப்படுத்தி இருக்கிறோமா? சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். ரமதான் ஏன் நம்மிடத்துல வந்தது? பயிற்சி அளிக்க வேண்டும் என்பதற்காக வந்தது. நமக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வந்தது. என்ன ட்ரைனிங்கு? அல்லாங்கிற ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு நாம் கட்டுப்பட வேண்டும் என்ற ட்ரைனிங் அதற்குள்ள இருக்கிறது. ரமதானுடைய மாதத்திலே நாம் நோன்பு நோக்கின்றோம். நோன்புங்கிறது என்ன? காலை முதல் மாலை வரைக்கும் சாப்பிடக்கூடாது, பருகக்கூடாது, குடும்ப வாழ்க்கையில ஈடுபடக்கூடாது, வீணான பேச்சை பேசக்கூடாது, வீணான காரியங்களை செய்யக்கூடாது. எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்றால், யாரேனும் உங்களை திட்டினால், சண்டையிட்டால், உங்களிடத்துல கூச்சல் போட்டால், நீங்கள் அவர்களிடத்துல போய் சரிக்கு சமமாக இருந்து மல்லு கட்டக்கூடாது.
என்ன சொல்லணும்? இனிமிருன் சாயிமுன், நான் நோன்பு வைத்திருக்கிறேன், நோம்பாளியா இருக்கிறேன், உன்னோடு நான் மல்லு கட்ட முடியாது, உன்னோடு நான் சண்டைக்கு வர முடியாது என்று யாரேனும் உங்களிடத்துல வரம்பு மீறினால் அந்த அளவிற்கு நீங்களும் வரம்பு மீறுங்கள் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்திலே ரமதானுடைய பொழுதுகள்ல, நோன்பனுடைய சமயங்கள்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த மிக அருமையான ஒழுங்கு. யாரேனும் சண்டைக்கு வந்தாலும் நீங்க என்ன பண்ணக்கூடாது? மல்லு கட்டக்கூடாது. நான் நோன்பு வச்சிருக்கிறேன், உன்னோடு சண்டைக்கு வர முடியாது, உன் அளவுக்கு நான் கூச்சல் போட முடியாது என்பதை சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒழுங்கை சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். ஆக இதெல்லாம் நம்ம கடைபிடிக்க வேண்டும். இதெல்லாம் எதற்காக கடைபிடிக்க வேண்டும்? நம்மில யாருக்கு இது தெரியாது? ஆண்களுக்கு தெரியாதா? பெண்களுக்கு தெரியாதா? அனைவருக்கும் தெரியும். எந்த அளவிற்கு இந்த சத்தியம் போய் சேர்ந்திருக்கிறது என்று சொன்னா முஸ்லிம் அல்லாதவர்களே சொல்வார்கள். இது பசியினுடைய அந்த கொடுமையை பணக்காரர்களும் உணர வேண்டும் என்பதற்காக எல்லாம் இந்த நோன்பு கிடையாது. நோயாளிகள் நிவாரணம் பெற வேண்டும் என்பதற்காக எல்லாம் இந்த நோன்பு கிடையாது. எதற்காக நோன்பு? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறை அச்சம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் நோன்பு. இறையச்சம் என்றால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படும். இறையச்சம் என்றால் இறைவா நீதான் எஜமானன், நான் உன்னுடைய அடிமை என்று ஒத்துக்கொள்வது. ஒத்துக்கொள்கிற காரணத்தினால்தான் பசி என்றால் மனுஷன் சமரசம் செய்ய மாட்டான், தாகம் என்றால் மனுஷன் சமரசம் செய்ய மாட்டான். அதே விதமாக அவனுக்கு உள்ளூர பீரிடக்கூடிய உணர்வுகள், உணர்ச்சிகள் இருக்கிறது பாருங்க, காம பசி, அதையும் அவன் அடக்கி கொள்ள மாட்டான். இதுதான் மனிதனுடைய இயல்பு. மனிதனுடைய இயல்பு என்ன? வயிற்றுக்கு பசி வந்தாலும், வாய்க்கு தாகம் வந்தாலும், அதே விதமாக அவனுடைய உடம்புக்கு காம பசி வந்தாலும் இதெல்லாம் அடக்க மாட்டான். அடக்க முடியாதுங்கிற விஷயத்தை நீ அடக்கு, எனக்காக அடக்கு. காலை முதல் மாலை வரைக்கும் சாப்பிடக்கூடாது. எதை? அடுத்த வீட்டனுடைய சாப்பாடு இல்ல, மற்றவன்ட்ட திருடி திங்கிறது அல்ல. எதை சாப்பிடக்கூடாதுங்கிறான்? நான் உழைச்சி, நான் கஷ்டப்பட்டு, நான் ஹலாலான அடிப்படையில திரட்டி என் வீட்டுல கொண்டாந்து வச்சிருக்கிறேன், அந்த சாப்பாடு சாப்பிடக்கூடாது. நான் தண்ணிக்கு பில்லு கட்டி அந்த தண்ணியை பிடிச்சிருக்கிறேனே, அதை ஜூஸா மாத்தி இருக்கிறேனே, பலரசமா மாத்தி இருக்கிறேனே, அதையும் பருகக்கூடாது. நான் மகரு கொடுத்து திருமணம் முடித்து கொண்டு வந்தேனே, அரசாங்கத்துல பதிவு செஞ்சு, ஜமாத்துல பதிவு செஞ்சு, இவள் என்னுடைய மனைவி, இவன் என்னுடைய கணவன் என்று வரக்கூடிய மனைவி கணவனோடு, கணவன் மனைவியோடு இல்லறத்திலே ஈடுபடக்கூடாது. எவ்வளவு பெரிய கட்டுப்பாடு பாருங்க. எனக்கு உரியதை விட்டு நான் தவிர்ந்திருக்க வேண்டும். ஏன்? ட்ரைனிங் கொடுக்கிறான். எப்பா, உனக்கு உரியதை விட்டு நீ விலகி இருந்து 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 எந்த அளவுக்கு ட்ரைனிங் எடுக்க வேண்டும் என்று சொன்னா, ரமதானா இருக்கட்டும், ரமதான் அல்லாத நாட்களாக இருக்கட்டும், நான் நிரந்தரமாக தடுத்தவைகள் இருக்கிறது. ரமதான்ல கொஞ்ச நேரத்துக்காக நான் தடுக்கிறேன். ஒரு பகல் பொழுதுக்காக சாப்பிடாத, பருகாத, குடும்ப வாழ்க்கையில ஈடுபடாதன்னு தடுக்கிறேன்னு. உனக்குரியதை சாப்பிடக்கூடாது, உனக்குரியதை சாப்பிட பருகக்கூடாது, உனக்கு உரியவளோடு நீ இல்லற தொடர்பில் ஈடுபடக்கூடாது என்று உனக்கு 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 என்று உள்ள அந்த விஷயத்தை நான் தடுக்கிறேன் அல்லவா? அது உனக்குரியது அல்லாம மற்றவர்களுக்குரியதை நிரந்தரமா நான் தடுத்திருக்கிறேன். வட்டியை தடுத்திருக்கிறேன், ஃப்ராடு தனத்தை தடுத்திருக்கிறேன், ஹராமானதை தடுத்திருக்கிறேன், லஞ்சத்தை தடுத்திருக்கிறேன், அதே விதமா ஏமாற்றுவதை தடுத்திருக்கிறேன். இதன் மூலமாக வரக்கூடிய உணவையோ பானத்தையோ சாப்பிடக்கூடாது. உனக்கு என்று ஹலாலான வடிகால் என்று உன்னுடைய மனைவி இருக்கிறார்கள், மனைவிக்கு கணவன் இருக்கிறார்கள், ஒருவர் மற்றவர் பரஸ்பர ஜோடியாக இருக்கிறார்கள். ஹுன்ன லிபாசுல்லக்கும் அன்தும் லிபாசுல்லஹுன்ன, அவர்கள் உங்களுடைய ஆடை, நீங்கள் அவர்களுடைய ஆடை. எப்படி ஆடை என்பது அலங்காரமாக இருக்குமோ, நம்முடைய மறைவிடங்களை மறைக்குமோ, அந்த விதமா கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லக்கூடிய ஒழுங்கு. அதுவும் ரமதானுடைய நோன்பனுடைய சட்டங்களை சொல்லும் போது குர்ஆனுடைய 2வது அத்தியாயத்தினுடைய 187வது வசனத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய ஒழுங்கு. அப்படிப்பட்ட ஓ மனைவியை விட்டு விலகி இருக்குமாறு நான் ட்ரைனிங் கொடுக்கிறேன். ஏன் தெரியுமா? உனக்கு இல்லாதவள், உனக்கு இல்லாதவன், ஹராமாக்கப்பட்டவர்கள், ஹராமான உறவுகள் இந்த உலகத்திலே இருக்கிறது. அதை விட்டு நீங்கள் விலக வேண்டும். வலா தக்ரபு ஸினா, நீங்கள் விபச்சாரத்தை நெருங்கக்கூடாது. இன்னஹு கான ஃபாஹிஷத்தன் வ மக்தா, அது ரொம்ப கெட்ட பாதையாக, அருவருக்கத்தக்க காரியமாக இருக்கிறது. வசா சபீலா, கெட்ட காரியமாக, கெட்ட செயலாக இருக்கிறது. அதை நீங்கள் நெருங்கவும் கூடாது. அந்த பயிற்சி அங்க இருக்கிறது, இந்த ரமதானுக்குள்ள இருக்கிறது. ஆக இந்த ட்ரைனிங்
அல்லாஹ் சொல்றான் இல்லவா, நீங்கள் இறை அச்சமுள்ளவர்களாக ஆக வேண்டும். அந்த இறை அச்சத்தினுடைய ட்ரைனிங் என்பது ரமதானிலே பெற்றது ரமதானுக்கு பிறகும் தொடர வேண்டும். அடுத்த ரமதான் வரைக்கும் இல்ல, நம்முடைய இறுதி மூச்சு வரைக்கும் தொடர வேண்டும். அடுத்த ரமதான் வரைக்கும் பயபக்தியோட இல்லைங்க, இறுதி மூச்சு வரைக்கும் தொடர வேண்டும். இதெல்லாம் நாம பெற்று இருக்கிறோம் என்று சொன்னா நாளைக்கு பெருநாளை கொண்டாடுவதற்குரிய தகுதி நமக்கு இருக்கிறது என்று அர்த்தம். ஏன்னா குர்ஆன்ல நான் எந்த வசனத்தை ஆரம்பத்தில் நான் வாசித்தேனோ அதனுடைய இறுதி பகுதியை இப்ப நான் வாசிக்கிறேன். வலி துக்மிலுல் ஐத்தா, நீங்கள் அந்த எண்ணிக்கையை பூர்த்தி செய்ய வேண்டும். வலி துக்கப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த நேர்வழிக்காக அல்லாஹ்வை பெருமைப்படுத்த வேண்டும். வல அல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இதற்காகத்தான் பெருநாள். அப்ப அந்த பெருநாளை கொண்டாடுவதற்குரிய தகுதி யாருக்கு இருக்கிறது? யாரெல்லாம் புத்தாடையை வாங்கி வச்சிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் நன்றாக சமையலுக்குரிய பொருட்களை எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்களோ அவர்களுக்கு மட்டும் கிடையாது. அவர்களெல்லாம் சும்மா இணைந்து கொள்ளலாமே தவிர ஆக்கப்பூர்வமான பெருநாள் யாருக்கு? ஆக்கப்பூர்வமான ஈதுடைய நாள் யாருக்கு? யார் இந்த எண்ணிக்கையை பூர்த்தி செய்திருக்கிறார்களோ. எண்ணிக்கையை பூர்த்தி செய்வதென்றால் 1 2 3 4 5 10 20 30 என்று பூர்த்தி செய்வது அல்ல. அந்த எண்ணிக்கையை அல்லாஹ் எதற்காக கொடுத்தானோ அந்த நோக்கத்தை பரிபூர்ணப்படுத்துவது. அந்த நோக்கத்தை பரிபூர்ணப்படுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமதானுடைய நாட்களை இதனுடைய எண்ணிக்கையை பூர்த்தி செய்யுமாறு சொல்கின்றான். அதே விதமா பெருநாளை கொண்டாடுமாறு நமக்கு சொல்கின்றான் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆக சொல்வதனுடைய சாராம்சம், இந்த ரமதான் என்பது ஒரு பயிற்சி களம். அந்த பயிற்சியை நாம் எடுத்திருக்கிறோம் என்று சொன்னா இங்கேயே மறந்துடக்கூடாது. ஒரு ட்ரைனிங் எடுக்கிறோம்னு வைங்களேன், ஸ்கூல்ல போய் படிக்கிறோம். ஏன்? நம்முடைய எதிர்காலத்திற்கு உதவ வேண்டும் என்பதற்காக. ஸ்கூல்ல அடி வாங்கிய பழகணுங்கிறதுக்காக அல்ல, ஸ்கூலுக்கு போய் அந்த பெஞ்ச்ல போய் உட்கார வேண்டும் என்பதற்காக அல்ல, நம்முடைய எதிர்காலத்திற்காக பயிற்சி எடுக்கிறோம். இராணுவத்தினுடைய பயிற்சி எடுக்கிறோம், போலீஸ் பயிற்சி எடுக்கின்றோம், இன்ன பிற எத்தனையோ பயிற்சிகள் இருக்கிறது, ட்ரைனிங் இருக்கிறது. அந்த ட்ரைனிங் நாம எடுக்கிறோம் என்று சொன்னால் அந்த ட்ரைனிங் எல்லாம் எதற்காக? எதிர்காலத்திலே அந்த தேர்வு எழுதக்கூடிய அந்த சமயத்துல நமக்கு உதவ வேண்டும் என்பதற்காகத்தான். அப்ப பயிற்சியை இங்க தக்வாவுக்குரிய இறையச்சத்திற்குரிய பயிற்சியை எடுத்து, இஹ்லாசுக்குரிய பயிற்சியை எடுத்து, சபருக்குரிய பயிற்சியை எடுத்து, மறுமையினுடைய தேட்டம் மறுமையினுடைய தேடல் என்ற அந்த பயிற்சியை எடுத்து மற்ற நாட்களுக்கு நாம கோட்டை விட்டு விட்டோம் என்று சொன்னால் ரமதான் நமக்கு பிரயோஜனம் இல்லை. வந்தும் வராதது மாதிரி நம்ம சொல்வோம் இல்லையா, வந்தும் வராம, கேட்டும் கேட்காம, பார்த்தும் பார்க்காம, பட்டும் படாம என்று பட்டும் படாதவர்களோடு நம்முடைய தொடர்பெல்லாம் இருக்காது. நம்முடைய சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்க, நம்முடைய நட்பு வட்டாரம் இருக்கிறார்கள், நண்பர்கள் இருக்கிறார்கள். அதோ ஏதோ நம்ம நல்ல செழிப்பா இருக்கும் போது வந்து பல்ல இழுத்து விட்டு நாம கஷ்டப்படக்கூடிய சமயத்துல கவனிக்காம விட்டாங்கன்னு வைங்கள, அவங்கள பார்த்தா என்னப்பா நீ பழகுற சரி பட்டும் படாம அல்லவா இருக்கிறியே. பட்டும் படாதவர்கள் மீது நமக்கு பாசம் வருமா? வராது. அந்த மாதிரி ரமதானும் வந்துச்சு, வந்து போன பிறகு வந்த சுவடைய நம்ம இடத்துல தெரியாம போச்சுன்னு வைங்களேன், அப்புறமா நம்முடைய ரமதானுடைய இந்த பொழுதுகள் அதெல்லாம் வேஸ்ட். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அல்லவா, மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி, யார் ரமதானுடைய அந்த மாதத்திலே நோன்பு வைத்து வீணான பேச்சை விட்டு வீணான காரியத்தை விட்டு விலகவில்லையோ, ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அய்யதா தஆமஹு வ ஷராபஹு, அவர் உணவை விட்டும் பானத்தை விட்டும் விலகி இருப்பது அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. அந்த மாதிரி லிஸ்ட்ல வந்தும் வராதவர்களாக நாம மாறிவிடக் கூடாது. பயிற்சியினுடைய இறுதி கட்டத்திலே இருக்கிறோம். பெற்ற இந்த பயிற்சி வருங்காலம் வரைக்கும் தொடர வேண்டும். இப்ப ரமதான்ல என்னெல்லாம் நாம செஞ்சோம்? நோன்பு வச்சோம். நோன்புங்கிறது ரமதானோடு கடமையாக்கப்பட்ட விஷயம். ரமதானுடைய நோன்பு தான் கடமை. ரமதானுக்கு பிறகு நோன்பே இல்லையானா இருக்குது, சுன்னத்தான நோன்புகள் இருக்கிறது. ரமதான் எப்ப முடிஞ்சிருச்சோ ஷவ்வாலுடைய 6 நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள். யார் ரமதான் மாதம் முழுவதும் நோன்பு வச்சு அதற்கு அடுத்து வரக்கூடிய ஷவ்வால் மாதத்தினுடைய 6 நோன்புகளை நோற்றுக் கொள்கிறார்கள். 6 நோன்புங்கிறது தொடர்ச்சியாகவும் வைக்கலாம், விட்டு விட்டும் வைக்கலாம், ஃபர்ஸ்ட்லயும் வைக்கலாம், லாஸ்ட்லயும் வைக்கலாம். நம்முடைய வசதிக்கு ஏற்ப ஷவ்வால் மாசத்துக்குள்ள வச்சிடணும். ஷவ்வால் நாளையிலிருந்து தொடங்குகிறது என்று சொன்னால் பெருநாள் அன்னைக்கு நோன்பு வைக்க கூடாது. பெருநாள் அன்னைக்கு நோன்பு வைப்பது தடுக்கப்பட்டது, ஹராம். பெருநாள் அன்னைக்கு நோன்பு வைக்க கூடாது.
நோன்பு பெருநாளா இருக்கட்டும், ஹஜ்ஜு பெருநாளா இருக்கட்டும், ஹஜ்ஜு பெருநாளை தொடர்ந்து வரக்கூடிய 4 நாள் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி வருஷம் முழுவதும் 5 நாள் நோன்பு வைப்பது ஹராம், தடுக்கப்பட்டது. நோன்பு வச்சா நமக்கு பாவம். இதை தவிர உள்ள நாட்கள் நோன்பு வைக்கலாமா? நான் வைக்கலாம். ஷவ்வாலுடைய 6 நோன்புகள் யார் வைக்கிறார்களோ, ரமதானுடைய மாசத்தினுடைய நோன்பு வச்சு ஷவ்வாலுடைய 6 நோன்புகளை யார் நோக்கிறார்களோ அவர்கள் வருடம் முழுவதும் நோன்பு வைத்த நன்மையை பெறுவார்கள். அப்ப அந்த நன்மையை பெறணும் இல்லையா? நமக்கு அரசாங்கத்திலிருந்து ஒரு அறிவிப்பு வருகிறது, இந்த காரியத்தை நீங்க செய்யுங்க, வருஷம் முழுவதும் இவ்வளவு கணிசமான தொகை உங்களுக்கு வரும்னா அந்த காரியத்தை செஞ்சிருவோம் இல்ல நம்ம. நீங்க ரீசார்ஜ் இந்த மாசம் பண்ணிருங்க, வரக்கூடிய மாசம் 6 மாசத்துக்கு நம்ம ஃப்ரீயா டாரிஃப் கொடுப்போம்னா முண்டி எடுப்போம் இல்ல. கேஸ் அந்த மாதிரி, பெட்ரோல் அந்த மாதிரி, எதற்கெல்லாம் இப்ப தட்டுப்பாடு இருக்கிறதோ இந்த காரியத்தை செய்யுங்க, இவ்வளவு காசு போடுங்க, உங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயா கிடைக்கும்னா செய்வோம் இல்ல. உலகத்துக்கு செய்யறோம், அருமைக்கு செய்யக்கூடாதா? அல்லாஹ் எதை அறிவிக்கிறான் அதை நாம செய்யக்கூடாதா? ஆக ஷவ்வாலுடைய 6 நோன்பு இருக்கிறது, அது கடமை இல்லை, சுன்னத்தானது. வச்சா நன்மை, வைக்கலன்னா எந்த பாவமும் இல்லை. அதற்கு அடுத்து துல்ஹஜ்ஜாவுடைய 9வது பிறையில நாம நோன்பு நோக்கின்றோமே, அது அரஃபாவுடைய நோன்பு. இந்த நோன்பு சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் இதே மாதிரிதான், ரமதான்ல நம்ம எப்படி நோன்பு வைக்கிறோமோ அதே ஒழுங்குகள் தான் அங்கேயும். அதற்கு அடுத்து முஹர்ரமுடைய மாசம் 9 பிறை, 9, 10, அது என்ன? இது என்னது? முஹர்ரம்ல வைக்கிறோமே ஆஷூராவுடைய நோன்பு. ஆஷூராவுடைய நோன்பை இது சுன்னத்து. அப்ப ஷவ்வாலுடைய 6 நோன்பு, அரஃபாவுடைய நோன்பு, ஆஷூராவுடைய நோன்பு சுன்னத்தாக இருக்கிறது. இது மட்டும்தான் அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லுதானா? இல்ல. நீங்க நோன்பு வைக்கணுமா, நோன்பை கொண்டு உள்ள அந்த பலன்களை நீங்க அனுபவித்து, ஆமாப்பா இந்த நோன்பு காலமாவே இருந்தா நல்லா இருக்குமே, நல்ல உடம்பெல்லாம் அவ்வளவு ஃப்ரீயா இருக்கிறது, நல்ல சுறுசுறுப்பா நாம இயங்குறோமே என்பது நம்முடைய எண்ண ஓட்டமாக இருக்கும் என்றால் மாசத்துல 3 நோன்பு வைக்கலாமே. மாசத்துல பிறை 13, 14, 15 இந்த 3 நோன்புகள் இருக்கிறது. பிறை 13, 14, 15 தேர்வு செஞ்சு நீங்க வைக்கலாம். அப்படியே கொஞ்சம் முன்னால வந்துருங்க, வரக்கூடிய சகோதரர்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க. அப்படி சபைக்கு வாங்க, சபையில சுருக்கமா 2 ரக்கா சுன்னத் தொழுதுட்டு அப்படியே சபையில உட்காருங்க. அப்படி கொஞ்சம் முன்னால வந்துருங்க, வரக்கூடிய மக்களுக்கு இடம் கொடுக்கக்கூடிய அடிப்படையில். அப்ப பாருங்க என்ன ஆகுது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாசத்தினுடைய 3 நாட்கள் பிறை 13, 14, 15 நோன்பு வைக்கலாம். பிறை 13, 14, 15 தேர்வு செஞ்சு வைக்க முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷன் நம்ம இடத்துல இருக்கிறதா, மாசத்துல எப்ப வேணாலும் 3 நோன்பு நாம் நோற்றுக் கொள்ளலாம். அதே விதமா வாரத்துல நோன்பு வைக்கணும்னு ஆசைப்படுறோமா, திங்கட்கிழமை, வியாழக்கிழமை, திங்கள் வியாழன், திங்கள் நோன்பு வைக்கிறோம், அதுக்கடுத்து செவ்வாய் தான் உற்ற வேண்டியது, அதுக்கடுத்து வியாழக்கிழமை. இதெல்லாம் சுன்னத்தாக்கப்பட்ட நோன்புகள். இன்னும் நமக்கு நோன்பின் மீது ஆசை இருக்கிறது என்று சொன்னா, ஒரு நாள் நோன்பு வைங்க, 2 நாள் விட்டுருங்க, ஒரு நாள் நோன்பு வைங்க, 2 நாள் விட்டுருங்க. இப்படி எல்லாம் நமக்கு நோன்புகள். இப்ப கடமையானது ரமதானுடைய நோன்பு. ரமதானுக்கு அடுத்தும் நோன்பு இருக்கிறதா? இருக்கிறதே, சுன்னத்தான நோன்பு இருக்கிறது, நஃபிலான நோன்புகள் இருக்கிறது. இந்த நோன்போடு நம்முடைய தொடர்பு இருக்க வேண்டும். நோன்பு என்பது நம்முடைய உணர்வுகள், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதற்குரிய மகத்தான ஆயுதம் அது. அதற்கு அடுத்து என்ன? இரவு தொழுகை. இரவு தொழுகை நின்று நாம தொழுறோம் பாருங்க. பொதுவா மனுஷனை பொறுத்த வரைக்கும் நிக்கிறதுங்கிறது அவனுக்கு பிடிக்காது. எங்க இருந்தாலும் உட்கார்ந்துகிட்டே இருக்கணும், ராகத்தா படுத்துக்கிட்டே இருக்கணும், அப்படியே சாஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்படிப்பட்ட இந்த மனிதன் ரமதானுடைய அந்த இரவுகள்ல நின்று வணங்குகிறான் அல்லவா? இப்படிப்பட்ட இந்த இரவு தொழுகைங்கிறது ரமதானோடு முடிஞ்சு போச்சா? இல்ல, ரமதானுக்கு பிறகும் இருக்கிறது. வருஷத்தினுடைய 365 நாட்களும் இரவு தொழுகை இருக்கிறது. தூங்குறதுக்கு முந்தி தொழுது விட்டீர்கள் என்றால் அதுக்கு பேர் கியாமுல் லைல், இரவு தொழுகை. அதை தூங்கி எந்திரிச்சு அதே தொழுகையை இரவனுடைய பிற்பகுதியில நீங்கள் தொழுவீர்கள் என்றால் அதுக்கு பேர் தஹஜ்ஜுத். தஹஜ்ஜுத் வேற, இரவு தொழுகை வேற இல்லை, ரெண்டும் ஒரே தொழுகை தான். தூங்குறதுக்கு முந்தி தொழுதா இரவு தொழுகை, அதே தொழுகையை தூங்கி எந்திரிச்சு நீங்க தொழுறீங்க இரவனுடைய பிற்பகுதியில ஃபஜருக்கு முந்தி நீங்கள் தொழுகிறீர்கள் என்றால் அது தஹஜ்ஜுதுடைய தொழுகை. இந்த தஹஜ்ஜுதுடைய தொழுகை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கடமையான தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது, ரொம்ப சிறப்பு வாய்ந்த தொழுகை என்பது இரவு தொழுகையாக, தஹஜ்ஜுதுடைய தொழுகையாக இருக்கிறது. அதை நிறைவேற்ற வேண்டும். தஹஜ்ஜுத் சாதாரணமானது இல்லை. இன்ன நாஷியத்தல் லைலி ஹிய அஷத்து வத்வன் வ அக்வமு கீலா. யார் இரவிலே நின்று வணங்குகிறார்களோ அதுதான் உறுதிமிக்க காரியம். மற்றவெல்லாம் படுத்து தூங்கி கொண்டிருக்கும் போது, இறைவா இதோ நான் உனக்கு முன்னால் நிற்கின்றேன், இறைவா இதோ உனக்கு முன்னால் நான் குனிகின்றேன், சஜிதா செய்கிறேன் உனக்காக என்று நாம் தொழுறோம் பாருங்க, இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். அது உறுதிமிக்க காரியம். அதுதான் உங்களுடைய சொல்லை சீராக்கும். வாய திறந்தாவே பொய்,
வாய திறந்தாவே பொய் என்று சொல்லி பேசி பேசி பெரிய பொய் சின்ன பொய் என்று சொல்லி நம்முடைய லக்ஜர் எல்லாம் நாம அப்படியே நிரப்பி வச்சிருக்கிறோம் பாருங்க. அந்த பொய்யை விட்டு நம்முடைய தெளிவற்ற விஷயங்களை விட்டு நம்மை காக்கக்கூடியது இது இரவுடைய தொழுகை. ரமதானுக்கு பிறகும் தொடர வேண்டும். அதற்கு அடுத்து ரமதானுடைய பொழுதுகள்ல ஒன்று நோன்பு வைப்போம். ரமதானுக்கு பிறகும் சுன்னத்தான நோன்புகள் இருக்கிறது, நஃபிலான நோன்புகள் இருக்கிறது, இரவு தொழுகை ரமதானுக்கு பிறகும் இருக்கிறது. தான தர்மம், இந்த தான தர்மம் என்பது ரமதான்ல அதிகமா வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அல்லவா? ரமதானுக்கு பிறகு இல்லையா இந்த தான தர்மம்? நம்முடைய இறுதி மூச்சு வரைக்கும் இருக்கிறது. நம்முடைய வருமானத்திற்கு ஜக்காத், எப்பெல்லாம் வருமானத்தை பெறுகிறோமோ உடனே கட்டாயமான கடமையான அந்த ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும். ஜக்காத்திற்கு அடுத்து அல்லாஹ் உபரியா நம்ம இடத்துல பொருளாதாரத்தை தருகின்றான், அதை நாம கொடுக்கணும். அல்லாஹ் சொல்லும் போதே எப்படி சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, நம்பிக்கையாளர்களே, நீங்க எல்லாம் ஈமான் கொண்டவங்க தானே. அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், நாம் எதை உங்களுக்கு வழங்கி இருக்கிறோமோ அதிலிருந்து கொடுங்க. உங்களை நீங்க வச்சிருக்கிறீங்களே அது உங்க திறமை, உங்களுடைய பொருளாதாரம் இல்ல, நாம கொடுத்திருப்பது. நம்முடைய பூமியில நீங்க வசிக்கிறீங்க, நம்முடைய காத்தை நீங்க சுவாசிக்கிறீங்க, நாம கொடுத்த உயிரை கொண்டு வாழுகிறீர்கள், நம்முடைய உடல் உறுப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்று சொன்னா நாம கொடுத்தலிருந்து கொடுங்க. அல்லாஹ்வுடைய பாதையில ரமதான்ல கொடுத்த மாதிரி ரமதானுக்கு பிறகும் தொடரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ரமதானுடைய பொழுதுகள்ல நமக்கு அதிகமா துவா சொல்லப்பட்டிருக்கிறது. ரமதானோடு முடிஞ்சு போச்சனா இல்லை, ரமதானுக்கு அடுத்தும் நாம் அதிகமாக துவா செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே விதமாக ரமதானுடைய பொழுதுகள்ல நாம பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்பது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ரமதானோடு முடிஞ்சு போச்சானா இல்லை, ரமதானுக்கு அடுத்தும் பாவ மன்னிப்பு நம்மிடத்துல இருக்க வேண்டும், தௌபா இருக்க வேண்டும், இஸ்திக்ஃபார் நம்மிடத்துல இருக்க வேண்டும் என்ற இந்த விஷயங்களை நாம் கவனத்தில் கொண்டு இதற்கெல்லாம் பயிற்சி அளிப்பதற்காகத்தான் அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான், அவன் உன்னை பார்க்கிறான், உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற இந்த பயிற்சியை அளிப்பதற்காகத்தான் ரமதான் வந்தது. ரமதான் நம்மை விட்டு விடைபெறக்கூடிய இந்த சமயத்திலே ரமதானிலே பெற்ற இந்த பயிற்சியை மீதி உள்ள அந்த காலகட்டத்திற்கும் பயன்படுத்தக்கூடிய நல்ல மக்களாக நாம் இருக்க வேண்டும். ரமதான் மாதம் முழுவதும் நன்மையான காரியங்களை நாம் செய்திருக்கின்றோம். ரமதான் மாதம் முழுவதும் நாம நோன்பு நோட்டிருக்கிறோம். ஏதோ வச்சவங்க முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு சாயந்தரத்தோடு முடிய போகுது என்று இல்லை. எந்த காரியத்தை நாம செய்தோமோ, எதற்குரிய முயற்சிகள் நம்மிடத்துல இருந்ததோ, எதற்காக அந்த காரியங்களை செய்யும் போது நாம சங்கடங்களை, சில கஷ்டங்களை நாம அனுபவித்தோமோ, சில சிரமங்கள் நமக்கு ஏற்பட்டிருக்கிறதோ, யா அல்லாஹ் இதெல்லாம் கடந்து நான் உனக்காக நான் செய்தேன், யா அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். யா அல்லாஹ் இந்த நற்காரியங்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக, நீ என்னுடைய இந்த நற்காரியங்களை பொருந்திக் கொள்வாயாக. இந்த நற்காரியங்களை கொண்டு மட்டுமே நான் சொர்க்கத்துக்கு போயிட முடியாது, இதை நீ பொருந்தி கொள்ள வேண்டும், இதற்கு நீ கூலி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் துவா செய்யக்கூடிய நல்ல மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்தி இந்த ரமதானிலே பெற்ற இந்த நன்மைகளை ரமதானுக்கு அடுத்து தொடரக்கூடிய நல்ல மக்களாக நாம் திகழ வேண்டும். அல்லாஹ் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு. கண்ணியத்திற்கும் மாண்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதானுடைய பொழுதுகளில் எப்படி நோன்பு நம் மீது கடமையோ அந்த விதமாக பொருளாதார ரீதியாக ஃபித்ராவை வழங்குவது என்பதும் கடமை. ஃபித்ரா என்பதை பொறுத்த வரைக்கும் அது சுன்னத்து, வாஜிபு என்பதெல்லாம் சொல்லுவாங்களா, அதெல்லாம் கிடையாது. ஃபரதா, அல்லாஹ்வுடைய தூதர் கடமையாக்கினார்கள். கடமையானது என்பதை அறிய வேண்டும். யார் மீது கடமை? சுதந்திரமானவர்கள், அடிமையானவர்கள், ஆண்கள், பெண்கள், பெரியவர்கள், சிறியவர்கள், அன்றைக்கு பிறந்த குழந்தைகள் வரைக்கும் அனைவர்கள் சார்பாக ஃபித்ராவை நிறைவேற்றுவது கடமை. யார் நிறைவேற்ற வேண்டும்? குடும்பத்தினுடைய தலைவர், குடும்பத்தினுடைய பொறுப்பாளர்கள் நிறைவேற்ற வேண்டும். ஆக நம்ம இந்த ஃபித்ராவை கொடுக்கணும். இதை எதற்காக நாம் செய்ய வேண்டும்? நாம வைத்த அந்த நோன்பில உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக. அதே விதமா ஏழைகளுக்கு உணவாக வேண்டும் என்பதற்காக, ஏழைகளுக்கு உணவாக வேண்டும் என்பதற்காக, ஏழைகள் யாரும் பெருநாள் அன்னைக்கு பசியோடு இருக்கக்கூடாது என்பதற்காகவும், அதே விதமா நாம நோன்பு வைத்த அடிப்படையிலே வரம்பு மீறிய காரியங்கள் நம்முடைய நோன்புல இருக்கும் அல்லவா, அந்த விஷயங்கள் அந்த நோன்பை விட்டு தூரமாக வேண்டும் என்பதற்காக இந்த ஃபித்ராவை நாம் வழங்க வேண்டும். அதற்கு அடுத்து யாருக்கு கொடுக்க வேண்டும்? ஏழை பாழைகளுக்கு கொடுக்க வேண்டும். எவ்வளவு கொடுக்க வேண்டும்? 2.5 கிலோ நாம் கொடுக்க வேண்டும். எப்ப கொடுக்க வேண்டும் என்றால் பெருநாள் தொழுகைக்கு போவதற்கு முன்னாலே கொடுக்கணும்.
பெருநாள் தொழுகைக்கு போவதற்கு முன்னாலே என்றால் கரெக்டா அது ஈத் அன்னைக்கு ஃபஜருக்கு பிறகு பெருநாளுடைய தொழுகைக்கு முந்தி கொடுக்கணும்னு கருதுகிறார்களே, அது தப்பானது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல ரசூலுல்லாஹ் ஃபித்ராவை பற்றி அறிவிக்கும் போது பெருநாளை விட்டு 2 நாள் முந்தி 3 நாள் முந்தி எல்லாம் சஹாபாக்கள் கொடுத்திருக்கிறார்கள். எந்த அளவுக்குனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல பெருநாளைக்கு ரொம்ப முந்திய மக்கள் அனைவரிடத்துல ஃபித்ராவை வசூலித்து பள்ளி வாசலிலே வைத்து ஏழைகளுக்கு அவர்கள் விநியோகம் செய்வதற்குரிய ஏற்பாடுகளை செய்தார்கள் என்றெல்லாம் சஹீஹுல் புகாரிலேயே ஹதீஸை நாம பார்க்கலாம். ஆக பெருநாளைக்கு எத்தனை நாளைக்கு முந்தி வேணாலும் கொடுக்கலாம். இந்த ஃபித்ரா என்பதற்கு 3 பேர் ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது. சதகத்துல் ஃபித்ர், ஜகாத்துல் ஃபித்ர், ஜகாத்து ரமதான். ரமதானுடைய ஜகாத், அதே விதமா ஃபித்ராங்கிற ஜகாத், அதே விதமா ஃபித்ராங்கிற தர்மம் என்ற 3 பேர் ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ரமதானுடைய ஜகாத் என்றால் ரமதான்ல எப்ப வேண்டும் என்றாலும் நாம கொடுக்கலாம். கொடுத்தால் அது நிறைவேறிவிடும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்து எப்படி கொடுப்பது? எப்படி கொடுப்பது என்றால் திரட்டி தான் கொடுக்கணும். இன்னொன்னு எதை கொடுப்பது என்றால் நம்முடைய உணவை தான் கொடுக்க வேண்டும். இதுல மட்டும்தான் நாம கொஞ்சம் விளக்கத்தை பெற வேண்டும். ஒரு 2 நிமிஷம் அதற்காக நாம பயன்படுத்தி விளக்கத்தை பெறலாம். எதை கொடுக்கணும்னா நம்முடைய உணவை, நாம என்ன உணவை சாப்பிடுறோமோ அது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அந்த மக்கள் அவர்களுடைய உணவை தான் கொடுத்தார்கள். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ரசூலுல்லாஹ் அந்த ஃபித்ராவை சொன்னார்கள். அந்த சமயத்துல நம்முடைய உணவை நாம் கொடுத்தோம். அன்னைக்கு நம்முடைய உணவு என்னவாக இருந்தது? தீட்டப்பட்ட கோதுமை, தீட்டப்படாத கோதுமை, கோதுமையை உண்ணக்கூடியவர்களாக இருந்தோம். பேரிச்ச பழம், கிஸ்மிஸ் பழம், அதே விதமா பாலாடை கட்டி. இந்த நாள் தான் நம்முடைய உணவு. பாலாடை கட்டிக்கு புதுசா எதுவும் நீங்க அடிஷனலா இணைக்க வேண்டியதில்லை. பாலாடை கட்டி அப்படியே சாப்பிடலாம், கிஸ்மிஸ் பழத்தை சாப்பிடலாம், பேரிச்ச பழத்திற்கு தொட்டுக்கோ அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அதே விதமாக இந்த கோதுமையை பொறுத்த வரைக்கும் அன்றைய காலகட்டத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, திருகையில போட்டு அப்படியே ஒரு சுத்தி குருணை மாதிரி வரும் இல்லையா, அதையே குழைச்சு சாப்பிட்டுருவாங்க. இன்னைக்கு நம்முடைய உணவு அரிசியாக இருக்கிறது. அரிசி உள்ளவங்க அரிசி, கோதுமை உள்ளவங்க கோதுமை. இப்ப அரிசின்னு சொன்ன உடனே வெறும் அரிசியா நம்ம சாப்பிடுறோம்? இல்லை. அரிசி என்றால் அதற்குரிய மசாலா இருக்கிறது. அரிசியை மட்டும் நம்ம சாப்பிடுறது இல்லை, அதற்குரிய மசாலா. இப்ப அரிசி மசாலா ரெண்டும் சேர்த்து நியாயமான அடிப்படையில ரொம்ப எக்ஸ்ட்ரீமா, அதுவும் அந்த ஹோட்டல்ல பாருங்க என்ன ரேட்டு, இந்த ஹோட்டல்ல டின்னருடைய ரேட்டு பாருங்க, லஞ்சுடைய ரேட்டு பாருங்க. அந்த ஹோட்டல் கணக்கெல்லாம் வைக்க கூடாது. நம்ம வாங்கி நம்முடைய வீட்டுல நம்ம சமைப்போம் பாருங்க, அந்த ஒரு கணக்கை வச்சு நம்முடைய உணவுடைய கணக்கு தான் போடணும். அரிசி அரிசி அரிசின்னு பொதுவா எல்லாரையும் பரப்பி விடுறாங்க பாருங்க. அரிசியை மட்டுமே நம்ம சாப்பிடுறது இல்லையே. சோறு மட்டும், வெள்ளைச்சோறு மட்டுமே நம்ம சாப்பிடுறோமா? இல்லையே. வெள்ளைச்சோறு மட்டும் தண்ணியை ஊத்தி சாப்பிடுவோம், அதெல்லாம் சைட் டிஷ். எப்பமாவது ரொம்ப குடல்லாம் ஹீட்டா போச்சுன்னா அப்ப நம்ம சாப்பிட்டுக்குவோமே தவிர இதுதான் நம்முடைய வழக்கமா? நம்ம அரிசியை எப்படி சாப்பிடுறோம்? அதை வேக வச்சு சோறாக அதோட கூட சேர்த்து குழம்பு சேர்க்கிறோம், கொஞ்சம் தொட்டுக்கவை சேர்க்கிறோம் பாருங்க. இது எல்லாமே நியாயமா கொஞ்சம் உட்கார்ந்து நம்மளே கால்குலேஷன் பண்ணும். இந்த மாதிரி என்னென்னமோ கால்குலேஷன் பண்ண வியாபாரம் பண்றோம் இல்ல, தொழில் செய்யறோம் இல்ல, எல்லாமே அது வரவு செலவு கணக்கெல்லாம் பார்க்கறோம் இல்ல. இதையும் கொஞ்சம் அல்லாஹ்வுக்காக உணவு 2 கிலோ வர்ற அளவிற்கு அதனுடைய அந்த உணவையே நம்ம சமைச்சு கூட கொடுக்கலாம். இல்லையா அதனுடைய மதிப்பை நாம் கொடுத்தால் போதுமானது. அன்றைய காலகட்டத்துல உணவை கொடுத்தாங்க. ஏன்னா அன்னைக்கு பண்ட மாற்றங்கள் இருந்தது. இப்ப நீங்க பேரிச்சம்பழத்தை என்கிட்ட கொண்டாந்து கொடுக்குறீங்க, நான் ஏழையா இருக்கிறேன், என்கிட்ட பேரிச்ச பழமா இருக்குன்னா நான் கொண்டு போய் பேரிச்ச பழத்தை கொடுத்து எனக்கு தேவையானதை வாங்கி கொள்ளலாம். பண்டங்களையே மாற்றக்கூடிய விஷயம் அங்க இருந்தது. இன்னைக்கு அப்படி இருக்கனா? இல்லையே. இன்னைக்கு பண்ட மாற்றம் எல்லாம் இல்லையே. என்கிட்ட இத்தனை மூட்டை பேரிச்ச பழம் இருக்கிறது, இவ்வளவு மூட்டை கோதுமை சேர்ந்து இருக்கிறது, இதை எடுத்துக்கங்க, அரிசி கொடுங்கன்னா யாரும் கொடுக்க மாட்டானே. இதை கொண்டு போய் மார்க்கெட்ல விற்கணும், அது காசு ஆக்கணும், பிறகுதான் வாங்கணும். அப்படிங்கிற இன்னைக்கு எல்லாமே கரன்சிங்கிற வந்திருக்கிற காரணத்தினால நாம உணவாவும் கொடுக்கலாம். இல்லையா அதனுடைய மதிப்பை கொடுப்பது அதை விட சிறந்தது. அதனுடைய மதிப்பு போட்டு இதோ நான் சாப்பிடுற இந்த உணவு அது பொதுவா இப்ப நம்முடைய ஜமாத்துல கூட நம்முடைய பள்ளிவாசல்ல 150 ரூபான்னு அறிவிச்சிருக்கிறாங்க. 150 விட குறைவாக கூட உங்களுடைய உணவு இருக்கலாம், 150 விட கூடவும் இருக்கலாம். இது சும்மா தோராயமானது, நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். குர்ஆன் சுன்னா அடிப்படையில தெளிவா நான் பதிய வைக்கின்றேன். நம்பர் கிடையாது, நம்பர் அனைவருக்கும் பொருந்தாது. நம்ம இத்தனை ஆண்கள் பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறோம், மேல இத்தனை நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் இந்த உரையை கேட்கிறார்கள். வெளியே உள்ளவர்கள் போத்தனூர்ல இருக்கிறாங்க, கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்க, மாவட்டத்துல இருக்கிறார்கள் என்றால் எல்லோருக்கும் 150 பொருந்தாது.
150 விட கீழான நிலையிலே உண்ணக்கூடியவர்களுக்கு 150 தான் சொன்னா அது அநியாயமா மாறிடும். அதே விதமாக 150 விட மேல சாப்பிடுறாங்க பாருங்க, 200 ரூபா 300 ரூபா 400 ரூபா 500 ரூபா வரைக்கும் எல்லாம் போகும். அப்படி சாப்பிடக்கூடியவர்களுக்கு 150னா அவங்க கொடுக்க வேண்டியதை முழுசா கொடுக்கலங்கிற மாதிரி வந்துடும். அது ஏழைகளுக்கு போய் சேர வேண்டியது. ஆக தோராயமா நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். இது ஆய்வின் அடிப்படையில் எடுத்து சொல்லக்கூடிய விஷயம். என்னன்னு கேட்டா நாம நம்பர் போட முடியாது, சும்மா ஒரு தோராயமா இவ்வளவு வருதுங்க. பொதுவா எல்லாரும் சாப்பிடுறத வச்சு ஒரு 100 பேருடைய 100 குடும்பத்தினுடைய அந்த உணவு வச்சா தோராயமா ஒரு ஆவரேஜா 150 வரும். 150 விட அதிகமா இருந்தா 150 விட அதிகமா கொடுக்கணும், 150 விட கம்மியா தாங்க இருக்கிறது, நான் ரேஷன் அரிசி தாங்க சாப்பிடுறேன் என்றால் அது உங்களுடைய நிலையை பொறுத்தது. அது நீங்க தான் முடிவு செய்ய வேண்டும். நாம அனைவரும் நம்முடைய குடும்பம் சார்பா நிறைவேற்றுகிறோம் என்றால் நாம தான் கணக்கிடணும், நாம தான் அதை முடிவு செய்ய வேண்டும் என்பதை கவனத்தில் கொண்டு உணவு அல்லது உணவுடைய மதிப்பு, உணவுடைய மதிப்பு கொடுப்பதுதான் சிறந்தது. ஏன்னா மதிப்பை நம்ம கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா அவர்களுக்கு தேவையானதை அவர்கள் வாங்கிக் கொள்ளலாங்கிற காலகட்டத்தில் நாம் இருக்கின்ற காரணத்தினால் என்பதை கவனத்தில் கொண்டு நம்முடைய ஜமா சார்பாகவும் வசூல் பண்றாங்களா, ஃபித்ராவுடைய வசூல் இருக்கிறது. அவங்களுடைய ஃபித்ரா தொகைகளை தாராளமாக நீங்கள் இங்க மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய நிர்வாகத்திற்கும் கொடுத்து ஏழைகள் இடத்துல கொண்டு போய் சேர்ப்பதற்குரிய அந்த காரியங்கள்ல நீங்கள் உதவுமாறு பங்களிப்பு செய்யுமாறு அன்போடு கேட்டு, நாளைக்கு பெருநாளுடைய தினமாக இருக்கிறது. பெருநாளுடைய தினம் என்பது பாக்கியம் நிறைந்ததாக இருக்கிறது. அதற்கென்று பர்க்கத் இருக்கிறது, அதற்கென்று தூய்மை இருக்கிறது. அந்த பர்க்கத்தையும் அந்த தூய்மையையும் பெறக்கூடிய அடிப்படையில நம்முடைய அணுகுமுறைகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். பெருநாளுடைய அந்த தொழுகை என்பது கடமையானதாக இருக்கிறது. பெருநாளுடைய தொழுகையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல்ல தொழுவதை விட திடல்ல தொழுவார்கள். நம்முடைய மஸ்ஜிதுல் அக்ஸா சார்பாக ஏதோ பக்கத்துல சாலையில அமைந்திருக்கக்கூடிய மாதா பள்ளி மைதானத்துல வைத்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பெருநாளுடைய தொழுகை இன்ஷா அல்லாஹ் காலை 7:45 மணிக்கு, அதாவது 7:45 மணிக்கு நடைபெறக்கூடியதாக இருக்கிறது. அதிலே குடும்பத்தோடு தாங்கள் அனைவரும் பங்கேற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆண்களும் பெண்களும் அந்த இதுல குடும்பத்தோடு பங்கேற்க வேண்டும். யார் மாதவிடாய் கொண்ட பெண்களாக இருக்கிறார்களோ அவர்களும் திடலுக்கு வர வேண்டும். அவங்க துவா செய்யணும், அல்லாஹ்வை பெருமைப்படுத்த வேண்டும், தக்பீர் சொல்ல வேண்டுமே தவிர தொழுகையில பங்கேற்க கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆக பெண்களையும் அழைத்து கொண்டு வர வேண்டும், பெண்களும் திடலுக்கு வர வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே விதமாக அன்றைய நாள் முழுவதும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹுவை பெருமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹு அக்பர் என்றால் நாம் அனைவரும் அதனுடைய அர்த்தத்தை அறிந்திருக்கிறோம். அல்லாஹ்வே மிகப்பெரியவன், அல்லாஹ்வே மிகப்பெரியவன். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து என்ற இந்த வாசகத்தோடு ஓதுறாங்க பாருங்க. இதற்கு எந்த ஆதாரமும் இல்லை, எந்த சஹீஹான ஹதீஸ்லையும். ஏன் எந்த அளவுக்கு என்றால் பலவீனமான செய்திகள்ல கூட இதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் கத்துக் கொடுத்தாங்கன்னு ஆதாரம் கிடையாது. அதே விதமா அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வ சுப்ஹானல்லாஹி புக்ரத்தன் வ அஸீலா என்றெல்லாம் ஓதக்கூடியதை நாம சத்தத்தை கேட்கலாம். இதற்கும் ஆதாரம் கிடையாது. ஆதாரம் இருக்கிறது, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுவதற்கு ஆதாரம் இருக்கிறது. இந்த தக்பீரை அதிகமாக சொல்ல வேண்டும். பெருநாள் திடலுக்கு வரும்போது பாதைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். வருவதற்கு ஒரு பாதை, மீண்டும் திரும்பி செல்வதற்கு இன்னொரு பாதை. பெருநாளுடைய தொழுகை அதற்கு முன் பின் சுன்னத்து கிடையாது, அதற்கு பாங்கோ இகாமத்தோ கிடையாது. பெருநாளுடைய தொழுகையை பொறுத்த வரைக்கும் அது ஆய்வு செய்து நம்ம பார்க்கும் போது அது கடமையான நிலையில உள்ள தொழுகையாக இருக்கிறது. ஜமாஅத்தோடு நிறைவேற்ற வேண்டும். 2 ரக்காத் தொழுகை. அந்த 2 ரக்காத்துல முதல் ரக்காத்துல இமாம் அல்லாஹு அக்பர் என்று கையை கட்டி கொண்டு தொழுகையுடைய ஆரம்ப துவா ஓதன பிறகு 7 முறை முதல் ரக்காத்தில 7 முறை அல்லாஹு அக்பர் சொல்வார்கள். அந்த சமயத்தில் நாமும் அல்லாஹு அக்பர் சொல்லிக் கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்து வழக்கமாக அந்த ரக்காத்தை பூர்த்தி செய்வார்கள். 2வது ரக்காத்துக்கு எழுந்த பிறகு 5 முறை அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்வார்கள். அப்போ நாமும் தக்பீர் சொல்லிக் கொள்ள வேண்டும். கைகளை உயர்த்துவதற்கோ ஒரு தக்பீருக்கும் 2வது தக்பீருக்கும் இடையில துவா ஓதுவதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஆக தக்பீர் சொல்லிக் கொள்ள வேண்டும். மற்றதெல்லாம் அதற்கு அடுத்து எப்படி மற்ற தொழுகைகள் நிறைவேற்றப்படுமோ அந்த விதமாகத்தான் நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒழுங்காக இருக்கிறது. தொழுகைக்கு அடுத்து பயான் நடைபெறும். அந்த பயானை கவனமாக கேட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாளுடைய ஒழுங்குகளாக இதை சொல்லி இருக்கிறார்கள். பெருநாளுக்கு என்று பிரத்யேகமான சலாம் கிடையாது, பெருநாளுக்கு என்று பிரத்யேகமான முசாஃபஹா கிடையாது, பெருநாளுக்கு அன்று முஆனகா கட்டி அணைக்கிறாங்க பாருங்க, கழுத்தோடு கழுத்தை சேர்க்கிறாங்களே, இதற்கெல்லாம் அனுமதி கிடையாது. பெருநாள் வந்துருச்சுன்னா யாருடைய வாயில பார்த்தா ஈது முபாரக் ஈதுன் சயீத் தகப்பல்லாஹ் மின்னா வ மின்கும்
மக்கள் பயன்படுத்தக்கூடிய அதிகமான இந்த வார்த்தைகளுக்கு ஆதாரம் இல்லை, ஆதாரம் இல்லை, ஆதாரம் இல்லை, ஆதாரம் இல்லை, ஆதாரம் இல்லை என்பதை தெளிவாக உங்களிடத்தில் பதிவு செய்து ஆதாரம் உள்ள அந்த விஷயங்களை செய்யக்கூடியவர்களாக நாம் இருந்து பெருநாள் நாம் கொண்டாடுவதற்கு தகுதி நமக்கு இருக்கிறது. எப்ப தெரியுமா? ரமதானை பிரயோஜனமாக நாம் பயன்படுத்தி இருந்தால், ரமதான்ல உள்ள இந்த குறைபாடுகள் இதற்காகவெல்லாம் இன்னைக்கு ரமதான் முடிவதற்கு முன்னாலேயே அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், கடைசி செய்தியோடு நான் முடிக்கின்றேன். யார் ஒருவர் ரமதானுடைய மாதத்தை அடைந்து அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவர் நாசமாகட்டும், நாசமாகட்டும், அவருடைய மூக்கு மண்ணை கவட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். நம்முடைய மூக்கு மண்ணை கவ்வக்கூடாது, நம்ம நாசமாக கூடாது, நாம நல்லவர்களா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் ரமதான்ல நாம நோன்பு வைத்திருக்கிறோம் என்பதை கவனத்தில் கொண்டு, யா அல்லாஹ் நம்முடைய அமலை நாசமாக்கி விடாது. என்னுடைய அமல்ல நிறைய விட குறைகள் தான் நிறைய இருக்கிறது. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, என்னுடைய இந்த குறைகளை எல்லாம் நீ நிவர்த்தி செஞ்சு என்னுடைய இந்த சின்ன சின்ன இந்த அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யக்கூடியவர்களாக இந்த கடைசி நாள் ஜும்மாவுடைய நாளாக இருக்கிறது. ஜும்மாவுடைய நாள் நமக்கு பெருநாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஜும்மாவுடைய நாள்ல அதிகமாக அல்லாஹ்விடத்தில் கையேந்தக்கூடியவர்களாக நம்முடைய அமல்கள் அல்லாஹ்வால் ஏற்கப்படுவதற்கு துஆ செய்யக்கூடிய நல்ல மக்களாக நாம் திகழ வேண்டும். அல்லாஹ் அருள் புரிவானாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.